ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்மளோட கோழிக்கொண்டை செடி அறுவடை பண்ண ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பெருசாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அறுவடை பண்ணிடலாம். சில நாளாக நான் செடிகளுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றலை, அப்போவும் செடி நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணாங்க 2 பேர். ஃபோன் பண்ணி அவங்க பேர் சொல்ல சொன்னாங்க. யாருன்னா அஃப்ரா ரினாஸ். அவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, கோழிக்கொண்டை பிச்சிடலாம். எப்படி பிக்கணும்னு எனக்கு தெரியாது, பிச்சு பார்க்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிக்க முடியல. எப்படி பிக்கிறது? ஸ்டாப். பிச்சாச்சு. அப்பா, பிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கோழிக்கொண்டை. இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க. பாருங்களேன், இதை வச்சு ஒரு 5-8 பேர்த்துக்கே செய்யலாம் போல். ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம கனகாம்பர செடி ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. அது எல்லாமே பிச்சிடலாம். நாங்கள் மொத்தமாக 3 தோட்டம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கனகாம்பரம் பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் பிச்சேன், தப்பாக பிச்சுட்டேன். எப்படி பிக்கணும்னா, இதை இப்படி வச்சுக்கணும். என் ஃப்ரெண்டு தான் பிச்சா, தப்பாக பிச்சுட்டா. இப்படின்னு போட்டு இப்படி போட்டுடணும். டப்பா பாக்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கனகாம்பரம் பிச்சுக்கலாம். எனக்கு கனகாம்பரை விட கோழிக்கொண்டை தான் ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாழை மரம் அதெல்லாம் வச்சுருக்கேன். இல்லை, நான் உங்கள்கிட்ட காட்டலை. இது ஒரு வகையான செடி. இங்கே கோழிக்கொண்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பெரிய கோழிக்கொண்டை இருந்துச்சு. இங்கே சின்ன கோழிக்கொண்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிளகா செடி இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய இளநீ செடி இருக்குது. 2 இளநீ செடி இருக்குது மொத்தம். இங்கே ஒன்று, இங்கே நல்லா இளநீ காமிச்சு ரம்ஜான் அப்போ தான் நிறைய. நெக்ஸ்ட்டு வெத்தலை. இது கம்பு. இது வச்சு பாப்கார்ன் செய்வோம் நாங்கள். நெக்ஸ்ட் இது குட்டி போட்டுருச்சு. பெரிய மரம் வச்சுருந்து இதை குட்டி போட்டு வந்திருக்கு. இது பாம்பு கத்தாழை. இது பெரிய கத்தாழை, கண்ணு படாமல் இருக்குது. அடுத்து நம்ம கனகாம்பரம். இதுவும் பிச்சுக்கலாம். நான் ஃபுல் பெரிய வீடியோவாக பார்க்குறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஒவ்வொன்றா பிச்சு போடுறாங்க என் ஃப்ரெண்டு. என்னோடய சப்ஸ்கிரைப் பேர் என்னென்னு அவங்களே சொல்லுவாங்க. என் பேர் தான் ரினாஸு. வாங்க அடுத்தது போயிடலாம். முன்னாடி நான் தப்பாக பிச்சதுனால சனா சொல்லி கொடுத்தா. இப்போ நானே பிக்க ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரமாக இந்த சைட் பின்னாடியெல்லாம் இருக்கு. இது பெரிய செடி ஃப்ரெண்ட்ஸ். கீழே வரைக்கும் போகுது. ஃபுல்லாக பாக்ஸை ரொட்டேட்டாக போடு ரினாஸ். நெக்ஸ்ட்டு செடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன செடி நான் நினைக்கிறேன்னா, இது எங்கள் அம்மா வச்சாங்க, என்கிட்ட சொல்லாமல் வச்சிட்டாங்க. எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். கனகாம்பரம் பிச்சு ரினாஸ். அவசரம் பார்க்குறோம் நான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதையும் பிச்சரில் இப்போ பிக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஆமாம், என் செடி தப்பாக பிச்சுட்டானா அவ்வளோதான். அவன்கிட்ட அவ்வளோலாம் இல்லை. நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால ஊருக்கு வந்தாலும் ரொம்ப பெரிய தோட்டம் இந்த வீடியோவில் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இது முருங்காய் செடி. இதில் முருங்காய் வந்திருக்கு. எங்கள் முருங்காய் செடி உங்களுக்கு தெரியும்ல, பாவக்காய் செடி அதெல்லாம். இதில் அதிகமாக வந்திருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் பிச்சிடலாம். இது நான் பிக்க போகிறேன். கண்டினியூ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்டை தெரியாமல் டச் பண்ணிட்டோம். இதில் பாதி பிச்சிட்டோம், பாதி பிக்கிறோம். அழகாக பிச்சிடலாம். லேசாக பிக்கணும். கொஞ்சம் இதானாலும் இந்த மொட்டு இருக்குல்ல, இது நல்லா பார்த்துக்கோங்க. இது லைட்டாக இப்படின்னு மடங்கிடும். மடங்குனா வேஸ்ட்டு தானே. எனக்கு எப்படி தெரியுமா, எப்பாச்சும் தோணும் போது தான் எனக்கு பூ வைக்கணும்னு தோணும். பாருங்கள், டப்பாவே நல்லா ஃபில் ஆயிடுச்சு. டப்பா இது எனக்கும் ஃபேவரட்டானது தான். நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் எஸ்ஆர் கிரியேஷனில் பேசுகிறேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பக்கன்னு.
சொல்ல போனோன்னா நம்ம சப்ஸ்கிரைபில் இவங்களும் ஒருத்தவங்க. இவங்க பேர் தான் ரினாஸ்ன்னு நான் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தேன். பாருங்கள் நல்லா பூ மாதிரி செம்மையாக எனக்கு வந்திருக்கு. டப்பாவை பாருங்கள் நீங்கள், நல்லா ஃபில் ஆயிடுச்சு. கீழேயே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இதுக்கு இது பொறிச்சதுக்கலாம் இனியும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கனகாம்பரம் செடி. நான் தான் 2 தோட்டத்தில், ஒரு தோட்டத்தில் வந்து கோழிக்கொண்ட செடி சின்னதாக இருக்குது, ஒரு தோட்டத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோழிக்கொண்டையும். இதுவும் எனக்கு பிடிக்கணும்னு ஆசை. சொல்லப்போனால் இவன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ஃபேமிலி ஃப்ரெண்ட். நாங்கள் வந்து க்ளோஸாக பழகிப்போம். நாங்கள் வந்து கைஸ் இப்போ பிச்சிட்டு வந்துட்டோம். இதில் வெறும் வந்து கனகாமரம் தான் இருந்துச்சு. கோழிக்கொண்டை வச்செல்லாம் விழுகுதுன்னு சொல்லி கனகாமரம் வச்சேன். இது டப்பா ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து கனகாமரம் சொல்ல பாருங்கள். கோழிக்கொண்டை வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இது மேலே எனக்கு கட்டுப்படுது. ஏன் செடியில் இவ்வளோ பெருசு? முதல்ல ஃப்ளவர்ஸில் கோழிக்கொண்டை, கனகாமரம், மல்லிப்பூ செடி நான் நிறைய டைம் வச்சுருக்கேன், நான் வாடிடுது. கனகாமரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? கொட்டி பார்க்குறேன் பாருங்கள். எங்கள் தோட்டத்துலேருந்து எவ்வளோ கனகாமரம் பிச்சுட்டேன் பாருங்கள். கோழிக்கொண்டை இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பிக்க தெரியாது எனக்கு. நானே டக்குன்னு இப்படின்னு பிச்சுட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.